விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரியாலிட்டி ஷோ அப்படின்னா அது குக் வித் கோமாளி தான். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. 4 சீசன் ரொம்ப சூப்பராக முடிச்சு இப்போ 5வது சீசனுக்கு அடி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ 2 வாரம் நல்லபடியாக முடிஞ்சுது. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஷோவை விட்டு நாஞ்சில் விஜயன் வெளியேறிட்டார். விஜய் டிவியில் அந்த ஒரு காலத்துலேருந்தே எதுலேருந்தே நாஞ்சில் விஜயன் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மராக அங்கே இருக்கார். இப்போ குக் வித் கோமாளியை விட்டு அவர் போனது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங் தான். ஏன் அவர் போனார் அப்படிங்கிறதுக்கும் வந்து காரணம் வெளியாச்சு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ நாஞ்சில் விஜயன் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தேட வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு அவரோட ஃபேஸ் அந்த ஷோவில் வந்து தெரியல. இது ஒரு காரணத்தினாலே வந்து நாஞ்சில் விஜயன் இந்த ஒரு ஷோ விட்டு போயிட்டாரு. அதுக்கு பதில் கோமாளியா வந்து வெண்பா இருக்காங்க இல்லையா, பாரதி கண்ணம்மா வெண்பா, ஸோ அவங்க வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. இதையே ஏற்றுக்க முடியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்க வந்து இந்த ஒரு ஷோலேருந்து போக போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அவங்க இருந்தால் ரொம்ப கலகலப்பாக இருக்கும் ஷோவே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே இங்கே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தேடுற மாதிரி தான் இருக்குது பிரியங்காவுமே. இப்போ புதுசாக வந்திருக்க கோமாளிஸ்க்கெல்லாம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து மக்கள் கருத்துக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரணத்தினாலே வந்து குக் வித் கோமாளியிலேருந்து வந்து நிறைய பேர் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரமோவில் பார்த்தீங்க அப்படின்னா குரேஷி அவர் வந்து இல்லை, ஸோ அவருமே இந்த ஷோ விட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவரே பதிலும் சொல்லியிருந்தார். இல்லை, இந்த ஷோ விட்டு நான் போகல, ஒரு தனிப்பட்ட காரணத்தினால நான் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் கலந்துக்க மாட்டேன், மற்றபடி அடுத்த எபிசோட்லாம் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. என்னப்பா நடக்குது குக் வித் கோமாளியில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து இந்த ஒரு ஷோலேருந்து போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரூமராக கூட இருக்கலாம். சீக்கிரமே அவங்களே இதுக்கான பதில் சொன்னால் மட்டும்தான் இதோட விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே வந்து குக் வித் கோமாளி பல பிரச்சனைகளை தாண்டி தான் இப்போ சீசன் 5க்குள்ள வந்து அடி எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இனிமேல் எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டையுமே வந்து வெளியேற விட மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த ஒரு சீசன் 5 யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.